நில அழிப்பு போரை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வரப்பட இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். சட்டசபையில் கொண்டு வரப்படும் இந்த தீர்மானம் குறித்து சென்னையில் நேற்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமாவளவன் இவ்வாறு கூறினார். வடசென்னை பகுதியில் குப்பை கூளங்களை கொண்டு போய் கொட்டி சேமிக்கிற நடவடிக்கை, எரியூட்டுகிற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த குப்பை கூளங்களை எரியூட்டுவதனால் வடசென்னையில் காற்று மற்றும் குடிநீர் போன்ற வாழ்வாதாரங்கள் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருப்பதாக, நஞ்சாக மாறியிருப்பதாக ஆய்வுகளில் தெரிய வந்திருக்கிறது. எனவே அதனை பராமரிப்பதற்கு மாற்று திட்டம் ஒன்றை அவர்கள் தயாரித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அதனை இன்றைக்கு முதலமைச்சரின் பார்வைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொண்டு சென்றிருக்கிறோம். வடசென்னைக்கு ஏராளமான வளர்ச்சிப் பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். இதையும் நாங்கள் கருத்தில் கொள்வோம் என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியளித்திருக்கிறார். எனது தொகுதி சிதம்பரம் தொகுதிக்கு உட்பட்ட அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வி கைகாட்டி என்கிற இடம் வரையில் ஏறத்தாழ 10 கிலோமீட்டர் தூரம் 4 வழிச்சாலை அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. கொள்கை அளவிலே அதை நடைமுறைப்படுத்த அரசு ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறது. ஆனால் அது இன்னும் நடைமுறைக்கு வராமல் கிடப்பில் போடப்பட்டுள்ள சூழலில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னப்பா அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற முறையிலே நானும் இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பாக முதல்வரிடத்திலே அதை நடைமுறைப்படுத்தும்படி கேட்டிருக்கிறோம். தமிழக சட்டப்பேரவையில் காசாவிற்கு, அதாவது பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் முதலமைச்சர் சொல்லியிருந்தார். இந்த நேரத்தில் நீண்ட காலமாக சாதி ஆணவ படுகொலைகளை தடுக்கிறதுக்கு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் கோரிக்கை இருந்தது. அதை பற்றி அதை பேசுகிறீங்களா? இல்லை இந்த சட்டமன்ற கூட்டத்தில் இப்போ நாங்கள் இன்றைக்கு ஒரு சில கோரிக்கைகள் குறித்து மட்டும்தான் பேசினோம். எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த 3 நாள் நடைபெறவிருக்கிற விவாதங்களில் காலம் அனுமதித்தால், சூழல் அனுமதித்தால் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்கள் கட்டாயம் எழுப்புவார்கள். காசா தொடர்பான தீர்மானத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்தில் இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வருவோம் என்று ஏற்கனவே ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் வெளிப்படையாக அறிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி முதல்வரின் இந்த நிலைப்பாட்டை வரவேற்று பாராட்டுகிறோம். அதேபோல் இந்த 4 தொழிலாளர்கள் தொகுப்பு சட்டங்கள், அதனால் பல பாதிப்புகள் இருக்கின்றன. அது குறித்தும் சட்டமன்றத்தில் இந்திய அரசு கொண்டு வந்த தொகுப்பு சட்டங்கள் 44 சட்டங்களை 4 தொகுப்புகளாக கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் தொழிலாளர் நலன்கள் கடுமையாக பாதிக்கப்படும் நிலை உள்ளது. கார்ப்பரேட்டுகளுக்கு பெரும் அளவில் சாதகமான சட்டங்களாக அவை உள்ளன. அந்த சட்டங்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தான் நாம் கோரிக்கை வைக்க வேண்டும். என்றாலும் கூட அதில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டும், வாரியங்கள் சிதைக்கப்படுவதை தடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகள் பரவலாக எழுந்துள்ள நிலையில் இந்த கூட்டத்தொடரில் அது குறித்தும் சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று எங்கள் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்துவார்கள்.